ராதிகா, அண்ணாமலையின் பரபரப்பு பேச்சுகள், அதற்கான எதிர் வினைகள் எல்லாம் தமிழகத்தில் அதிகம் பார்த்திருக்கிறோம். ஆனால் தற்போது தமிழகத்திலிருந்து தாண்டி தற்போது மகாராஷ்டிராவிலும் தற்போது இது எதிரொலி இருக்கிறது. காரணம் என்னவென்றால், அங்கு நகராட்சி தேர்தல், உள்ளாட்சி தேர்தல்கள் நடைபெறுகிறது. மும்பை, புனே உள்ளிட்ட முக்கிய 29 இடங்களில் உள்ள நகராட்சிகளில் அங்கு முக்கியமான ஒரு தேர்தல் நடைபெறுகிறது. இதனையொட்டி அங்கு பரப்புரைக்காக சென்றிருந்த அண்ணாமலை பேசும்போது, மும்பை ஒரு சர்வதேச நகரம், இது அனைவருக்கும் பொதுவான நகரம் என்ற வகையில ஒரு கருத்தினை தெரிவித்திருந்தார். அதற்கு மராட்டிய உணர்வு அங்கு பொங்கி எழுந்திருக்கிறது. மராட்டியர்களுக்கு தான் இந்த இடம் சொந்தமானது, இது மற்றவர்களுக்கு சொந்தம் இல்லை என்ற வகையிலே தற்போது அங்கு ஆதித்யா தாக்கரே, ராஜ் தாக்கரே போன்றவெல்லாம் கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள். ராஜ் தாக்கரே பேசும்பொழுது, தமிழகத்தில் வந்த ஒரு ரசமலாய் இங்கு சர்வதேச நகரம் எங்களுக்கு சொந்தமில்லை என்ற வகையில் பேசிவிட்டு சென்றிருக்கிறது. அதை கடுமையான கண்டிக்கிறோம். இங்கு உள்ளே வந்தால் நுழைய விட மாட்டோம் என்ற வகையிலே கடுமையான வார்த்தைகளை பிரயோகித்திருந்தார். அதற்கேற்ப ஆதித்யா தாக்கரே, அதாவது பால் தாக்கரேவினுடைய பேரன் ஆதித்யா தாக்கரேவும் கடுமையான ஒரு விமர்சனம் தெரிவித்திருக்கார். அண்ணாமலை ஒரு ஜீரோ அண்ணாமலை, எங்களை பார்த்து பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது? பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணாமலையும் பிரிவினைவாதம் செய்கிறார்கள். தேவையற்ற கருத்துல இங்கு பேசுவது, மகாராஷ்டிராவில் பேசுவது ஒருபோதும் நாங்கள் ஏற்க முடியாது. இதை நாங்கள் டாலரேட் செய்ய மாட்டோம். இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வாக அண்ணாமலையின் பேச்சு இருக்கிறது என்ற வகையிலே கடுமையான கண்டனை தெரிவித்து அண்ணாமலை ஒரு ஜீரோ என்ற வகையிலே பரபரப்பாக பேசியிருக்கிறார். அண்ணாமலையும் பதிலடி கொடுத்திருக்கிறார். என்னை வரமாட்டேன் என சொல்லுவதற்கு அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? நான் இதற்கெல்லாம் பயப்பட மாட்டேன். இது போல் நான் IPS அதிகாரியா இருந்து வந்தவன், விவசாயி மகனான நான் இதற்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ற வகையிலே கூறியுள்ள அவர், நான் நிச்சயம் மும்பைக்கு வருவேன், நீங்கள் என்ன செய்து விடுகின்ற பார்க்கலாம், ஒரு கை பார்க்கலாம் என்ற வகையிலே நானும் தயார், மும்பைக்கு வருகிறேன் என்ற வகையிலே அண்ணாமலையும் பதில் சவால் கொடுத்திருக்கிறார். எனவே அண்ணாமலை பேசிய பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதா என்று தெரியவில்லை. ஆனால் இது மராட்டியர்களின் உணர்வுகளை தூண்டியிருப்பதாக ராஜ் தாக்கரேவும் ஆதித்யா தாக்கரேவும் பரப்புரைக்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நாளை மறுநாள் 15ஆம் தேதி அங்கு தேர்தல் நடைபெறுகிறது. 16ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்படுகின்றன. இந்த நேரத்திலே இந்த பேச்சு அங்கு தமிழர்களும் கணிசமாக வசித்து வருகிறார்கள். எனவே இந்த நேரத்திலே இந்த தேர்தல் பரப்புரைக்கு இந்த தமிழர் வர்சஸ் மராட்டியர் என்ற வகையிலே ஒன்று பெரிதாக எழுப்பப்பட்டிருக்கிறது. அதற்கு அண்ணாமலை காரணமாக இருப்பதாக ராஜ் தாக்கரேவும் ஆதித்யாவும் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். எது எப்படி இருப்பினும் இந்த அரசியல் பேச்சுக்கள் எல்லாம் தேர்தல் முடிந்தவுடன் காணாமல் போய்விடும் என்பதுதான் பல ஆண்டுகளாக பார்த்து வருகிறோம். பல வரலாறுகள் அதை தான் சொல்கின்றன. ஆனால் என்ன நடக்கும்? அண்ணாமலை மும்பைக்கு சென்றால் இவர்கள் என்ன செய்வார்கள்? ராஜ் தாக்கரேவும் ஆதித்ய தாக்கரே என்ன செய்வார்கள் என்ற பரபரப்பு எழாமலில்லை. ஏனென்றால் ஏற்கனவே பல முறை ராஜ் தாக்கரே இது போன்ற அதிரடியான நடவடிக்கைகளாம் எடுத்திருக்கிறார். இந்த டோல் டாக்ஸஸ் கட்டமுழு அதிகமாக சுங்க கட்டணம் வசூலிக்கின்றதற்காக சுங்க கட்டணங்கள் சாவடிகளையும் அடித்து உடைத்த கதையெல்லாம் ராஜ் தாக்கரே நிறைவேற்றி இருக்கிறார். அதை பலரும் பார்த்திருக்கிறார்கள். எனவே என்ன நடக்க போகிறது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தான் கூற வேண்டும். ராதிகா.